புத்திர பாக்கியம் வேண்டி ஆலயம் கட்டியதுனாலே குழந்தை பாக்கியம் யாருக்கு கால தாமதமாக்கிறதோ அவங்க இந்த ஊரில் வந்து ஜம்புகேஸ்வர பெருமானை வழிபட்டால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதிலே உறுதி. ஒரே இடத்துல 5 ஜீவ சமாதிகள் உள்ள ஒரு ஆலயம் வந்து ரொம்ப அபூர்வம். அதுவும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அது அற்புதம், எங்கேயும் நிகழாது. அவ்வளோ பெரிய ஒரு சான்று இந்த ஊருக்கு உண்டு. ஒரு நாள் இரவு வீட்டில் தவம் பண்ணும் பொழுது கதவை சாத்திட்டு அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவங்களுடைய மனைவி உள்ள படுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கதவுடைய துவாரத்து வழியாக அந்த ஒளி கீற்று வந்து படுத்திருந்த அவருடைய மனைவியுடைய கண்ணில் கூசியிருக்கு. என்ன இது இந்த ரூமில் என்ன அப்படின்னு சொல்லி உடனடியாக போய் அந்த கதவு அப்படி திறந்தாங்க பாருங்க. அவர் உடம்பே இல்லைங்க. தனக்கென்று அதை பயன்படுத்தி கொள்ளாமல் தன்னை நாடி வருகின்ற அடியார்களுக்கு திருநீர் கொடுத்து எல்லா விதமான துன்பங்களையும் போக்கினார். கருணையுடைய உச்சம் அது. கேன்சர் வியாதி கூட இவர்கிட்ட இந்த திருநீர் வாங்கி இப்பயும் இந்த கோயிலில் வழிபட்டு அவர்கிட்ட இருந்து அவர் திருநீரை பெற்று சென்றால் நிச்சயமாக அந்த வியாதி குணமாயிருக்குது. உயிர் போகக்கூடிய சூழ்நிலையை கூட இவங்க நினைச்சா அது ஒண்ணுமே இல்லாத மாற்றக்கூடிய வல்லபம் குருநாதர்களுக்கு உண்டு. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று. அன்புள்ள பெரியோர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். செம்பாக்கம் திருப்போரூர் டு செங்கல்பட்டு செல்லும் சாலையிலே திருப்போரூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் செங்கல்பட்டிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும் செம்பாக்கம் என்று சொல்லக்கூடிய மிக தொன்மையான ஒரு அற்புதமான நிறைய கோவில்கள் உள்ள சிறப்பான ஒரு ஊர். இந்த ஊரில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேல், 1500 கூட சொல்லலாம், 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த சிவாலயம் ஒன்று உண்டு. அழகாம்பிகை சமேத ஜம்புகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவாலயம். வட திருவானைக்கா என்று இந்த ஊரை சொல்வார்கள். ஏன்னா செம்பியன் செங்கோட் சோழ நாயனார் 63 நாயன்மார்களிலே திருச்சி திருவானைக்கா ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரரை ஸ்தாபனம் செய்து வழிபாடு செய்து முக்தி அடைந்த அந்த நாயன்மார் புத்திர பாக்கியம் வேண்டி இந்த ஊர்லேயும் அவரே வந்து ஆலயம் கட்டியதாலே இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் ஜம்புகேஸ்வரர் என்ற திருநாமமும் இந்த ஊரிலும் தலவிருட்சம் நாவல் மரமோ ஆகவும் இதுவும் ஜல சுயம்பு என்பதனாலே இது நீர் தலமாக கருதப்படுகிறது. இப்படி 2 ஊரும் ஒத்து போவதனாலே இந்த ஊருக்கு வட திருவானைக்கா என்று இந்த செம்பாக்கத்தை குறிப்பிடுவார்கள். இந்த ஊருக்கு புத்திர பாக்கியம் வேண்டி ஆலயம் கட்டியதுனாலே குழந்தை பாக்கியம் யாருக்கு கால தாமதமாக்கிறதோ அவங்க இந்த ஊரில் வந்து ஜம்புகேஸ்வர பெருமானை வழிபட்டால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதிலே உறுதி. ஏன்னா இந்த ஸ்ரீலக்ஷ்மி பொன்னம்பல சுவாமிகள் மடாலயம் இது அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரே இடத்துல 5 ஜீவ சமாதிகள் உள்ள ஒரு ஆலயம் வந்து ரொம்ப அபூர்வம். அதுவும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அது அற்புதம், எங்கேயும் நிகழாது. அவ்வளோ பெரிய ஒரு சான்று இந்த ஊருக்கு உண்டு. அதில் இங்கே பொன்னம்பல சுவாமிகள் வந்து உள்ள மூலஸ்தானத்திலே இருக்கிறார். அவருடைய தகப்பனார் அவருக்கும் கருவறையில் உள்ள ஒரு சமாதி இருக்குது. அவர் வந்து சிற்றம்பலம் முதலியார் என்று சொல்வார்கள். சிற்றம்பலம் ஐயா அவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருந்தது. என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, என்னென்ன ஆலயங்களோ வழிபாடு செய்தார்கள், குழந்தை பாக்கியம் சித்திக்கலை. இறைவா இது என்ன கருணை, என்ன இது, எப்படி நான் வந்து குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி ஜம்புகேஸ்வர பெருமானை கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து 48 நாட்கள் அவரை வழிபாடு செய்து வருகிறார்கள். அந்த 47 நாட்கள் பூர்த்தி அடைகிறது. குளத்தில் நீராடி உள்ள போய் எம்பெருமானை வழிபட்டு ஆலயத்தை வளமாக வந்து இப்படியே செய்திருந்தார்கள். 47 நாட்கள் பூர்த்தி ஆகிறது. நாளைக்கு 48வது நாள். ஆண்டவனே எங்கள் மேலே கருணை காமிங்க, எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி வருந்தி இறைவனை வழிபட்டு வெளியே வரும்பொழுது 48வது நாள். அப்போது அந்த தலவிருட்சமாகிய நாவல் மரத்துக்கு அடியில் அதாவது இங்கே திருப்போரூர் அருகாமையில் இருந்ததுனால அப்போல்லாம் திருப்போரூருக்கு செல்றவர்களாம் இந்த செம்பாக்கத்தை கடந்து தான் இப்படி போவார்கள். அப்படி போகும்போது இந்த ஜம்புகேஸ்வர தலத்தை வழிபட்டு செல்வார்கள். அப்படி வரும்போது ஒரு சித்தர் வந்து அந்த இடத்துல அமர்ந்திருந்தார். அவரை வந்து இவங்க வந்து பார்க்குறாங்க. ஏதோ நம்ம இன்னைக்கு 48வது நாள் இங்கே யாரோ ஒரு சித்தர் இருக்கிறாரு, யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் தவத்தில் இருக்கிறார். அவர் கண் விழிப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கண் விழித்தார். விழித்த உடனே சிற்றம்பலம் ஐயா அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா எங்கள் வீட்டுக்கு எழுந்தருளி நீங்கள் ஒரு வேளையாவது எங்கள் வீட்டில் உணவு அருந்தணும்னு கேட்குறாரு. அப்போது அவர் சொல்கிறார், நான் நித்தியம் உணவு அருந்தும் பழக்கமற்றவன், வாரத்திலே ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் உணவு உண்ணுவேன், அதுவும் என் கையாலே நான் சமைப்பேன் அப்படின்னார். சரி நீங்கள் சமைச்சிக்கங்க, அதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் கொண்டு வரோன்னு சொல்லி அவருக்கு அந்த உணவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவர் கையால் சமைச்சிட்டு அதில் முதல் பிடி உணவு எடுத்து கணவன் கேட்டவுடனே
வீட்டிலிருந்து அரிசியை கொண்டு வந்து கொடுத்தியே, நம்ம உன் பொன் போன்ற மனத்துக்கு பொன்னம்பலம் தருகிறேன் பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அந்த ஒரு பிடி உணவை கொடுத்து அவர் உண்டு. அதுக்கு பின்னாடி உண்டு இவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்து சென்றார். அதற்கு அவர் சென்ற சில நாட்களிலே அவருக்கு மகன் புத்திர பாக்கியம் பிறந்தது. அவர் தான் அதனால் பொன்னம்பலம் என்று அவருக்கு பேர் உண்டானது. பொன்னம்பல சுவாமிகள் அவர் வந்து இப்போது கிட்டத்தட்ட 191வது குரு பூஜை பூர்த்தி ஆயிடுச்சு. இந்த மடம் வந்து எப்படி அவர் சித்தியாகிய 191 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலே இந்த மடம் வந்து இருக்கிறது. ஏன்னா அவர் அப்பா வந்து இங்கே சமாதியானாங்க. அவர் பின்பு பொன்னம்பல சுவாமிகள் அப்படி தோன்றி அவர் மிகப்பெரிய உச்சத்தை அடைகிறார். பெரிய நிலைகள், பெரிய மகான், இறைவனுடைய அந்த ஞானத்துக்குன்று பிறப்பாங்க இல்லையா, அந்த பிறவி அவர்கள்லாம் அதுக்குன்னே வந்தவங்க. வந்து அவர் வந்து பல பேருக்கு திருநீர் கொடுத்து அவர் பெற்ற தவத்தினாலே என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் செய்தார்கள். அவர் அப்பாவுடைய சித்தியானார், சிற்றம்பலம் ஐயா சித்தியானார். அவருடைய சமாதி இங்கே உள்ள இருக்கு. வீட்டில் வந்து தவம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் இரவு வீட்டில் தவம் பண்ணும் பொழுது அந்த கதவை சாத்திட்டு அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவங்களுடைய மனைவி உள்ளே படுத்துட்டு இருக்காங்க. இரவு, அதாவது ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கின்னு சொல்லுவாங்களே, அப்படி உடம்ப ஒளிமயமாக அவர் ஏதோ தியானம் பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த கதவுடைய துவாரத்து வழியாக அந்த ஒளி கீற்று வந்து படுத்திருந்த அவருடைய மனைவியுடைய கண்ணில் கூசியிருக்கு. என்ன இது இந்த ரூமில் என்ன அப்படின்னு சொல்லி உடனடியாக போய் அந்த கதவு அப்படி திறந்தாங்க பாருங்க. அவர் உடம்பே இல்லைங்க. ஏதோ ஒரு அக்னி பிழம்பு மாதிரி அப்படியே சுற்றி ஏதோ ஒரு ஒளி தெரிஞ்சதுனால அவங்க மூர்ச்சையாகி எழுந்துடுறாங்க. உடனே ஒரு தியானத்துலேருந்து எழுந்து வந்து, நம்ம ஏன் இது மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு தொந்தரவு தரணும், ஏன் இனி நம்ம வீட்டில் தவம் பண்ணணும், நம்ம ருத்ர பூமி என்று சொல்லக்கூடிய இந்த சுடுகாட்டிலே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சமாதி இருக்கிற இடத்துல வந்து அவர் வந்து குடியில் அமைத்து இங்கே தவம் செய்ய ஆரம்பித்தார். இவர் வீட்டிலேருந்து வந்து வாங்க அப்படின்னோம். தவம் எப்போ இல்லையோ அப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு வருவார். மற்ற நாட்களில் வீட்டில் இருந்து உணவு எடுத்துன்னு வருவாங்க. பல நாட்கள் உணவு எடுத்துகிட்டு வந்து திருப்பி எடுத்துன்னு போயிருக்காங்களாம். அவர் கண்ணை மூடி உட்கார்ந்தாருன்னா அவர் எத்தனை நாள் அப்படியே இருப்பாங்கன்னு தெரியாது. இரவு பகலற்று ராப்பகலற்று கிடந்தேன்னு திருமூலர் சொல்வார் இல்லையா, அதே மாதிரி ராப்பகலற்று அவர் தியானத்தில் மூழ்கிடுவார். கூடு விட்டு கூடு பாயும் வித்தையை பெற்ற பெரிய மகான் இங்கே தான் இருப்பாங்க. இவரோட உடம்பு இங்கே தான் இருக்கும். இவருடைய குருநாதர் வந்து முத்தையா சுவாமின்னு சொல்லுவாங்க, மயிலாப்பூரில் இருக்கார். இங்கேருந்து கூடு விட்டு கூடு பாய்ந்து அங்கே போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. எத்தனை நாள் அப்படியே இருக்கும் தெரியல. பல நாட்கள் வந்து அதாவது ஒரு தியானத்தில் இருந்தாருன்னா வீட்டிலேருந்து உணவு கொண்டு வந்தாங்கன்னா ஒரு மணி இருக்குமா, அந்த மணியை அவங்க அடித்தாங்கன்னா அவர் விழிப்பு நிலையில் இருந்தார்னா எழுந்து வந்து சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அப்படியே கொண்டு போய் அது மாதிரி பல நாட்கள் அவர் உண்ணாமல் கொண்டு போயிருக்காங்க. 30 ஆண்டுகளுக்கு மேல் அந்த உறக்கமற்று உணவற்று அவ்வளோ பெரிய நிலையெல்லாம் பெற்று தியானம் செய்து அதன் மூலமாக பல அற்புதங்கள் எல்லாம் செய்து தனக்கென்று அதை பயன்படுத்தி கொள்ளாமல் தன்னை நாடி வருகின்ற அடியார்களுக்கு திருநீர் கொடுத்து எல்லா விதமான துன்பங்களையும் போக்கினார். கருணையுடைய உச்சம் அது. நம்ம செய்த ஒரு சின்ன ஏதாச்சும் ஒன்று கூட ஒருத்தவங்களுக்கு தரத்துக்கு யோசிப்போம். ஒருத்தவங்களுடைய பிரச்சனையே தீர்க்கணும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது திருநீர் கொடுத்து அவருடைய தவத்தை அவங்களுக்கு திருநீராக மாற்றி அவங்களுக்கு கொடுக்கறதுன்றது பெரிய செயல். அது மாதிரிலாம் நிறைய அற்புதங்கள் செய்தார்கள். பல விதமான இன்றளவிலும் கேன்சர் வியாதி கூட இவர்கிட்ட இந்த திருநீர் வாங்கி இப்பயும் இந்த கோயிலில் வழிபட்டு அவர்கிட்ட இருந்து அவர் திருநீரை பெற்று சென்றால் நிச்சயமாக அந்த வியாதி குணமாயிருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் விக்னேஷ் என்று சொல்லுவாங்க, அவர் வந்து படப்பையில் இருக்கார். அவருடைய அப்பாவுக்கு கேன்சர், ரொம்ப மனசுடைஞ்சு சுற்றிட்டு இருந்தார். நான் கம்பெனிலே பல நாட்கள் லீவு போட்டார். என்ன பையன் இது மாதிரி என்ன கேட்கும்போது இது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது தெரியல, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து திருநீர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வியாழக்கிழமை தோறும் ஒரு 5 வாரங்களுக்கு மேல் அவர்கிட்ட தொடர்ந்து இதை கொடுத்துருந்தோம். ஒரு 3 வாரம் வரையிலும் அவர் அப்படியே தான் இருக்கிறாரு. எதுவும் இல்லையே, மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது, கவலைப்படாத, இவரை நம்பினவங்க யாரும் கைவிடப்படாரு அப்படின்னு. என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு 6வது வாரம் 5வது வாரம் 6வது வாரம்லாம் டாக்டரே சொல்லிட்டாங்க அந்த அபாய கட்டத்திலேருந்து தாண்டி நல்ல நிலைமைக்கு. இப்பயும் அவர் நல்லா இருக்கிறார், ஆரோக்கியமாக இருக்கார். அவர் வந்து பார்க்கும் போதெல்லாம் அந்த குருநாதர் செய்த கருணையை எண்ணி அவர் பெரிய வியப்படைகிறார் இன்றளவிலும். அதே மாதிரி பல பேருக்கு உயிர் போகிற தருவாயில் கூட பல பேரை எழுப்பி உட்கார வச்சிருக்கிறார். பல அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தி அற்புதமான இடம் பொன்னம்பல சுவாமிகளுடைய மடாலயம். அதுக்கு அடுத்தது அவர் அந்த நிலையை அடைஞ்சு அவரும் அந்த தவம் செய்த இடத்துலேயே அவர் சமாதி அடைந்தார். அவருடைய மகன் அவர் சிவலிங்கம் முதலியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய மகன் எங்கள் பாதம் இருக்கு இல்லைங்களா, அந்த அவர் வந்து அப்பா விட்டு போன அந்த வழியை அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்தார்கள். அதுக்கு அடுத்தது அவருடைய பேரனாகிய இளைய பொன்னம்பல சுவாமிகள் இவர் தோன்றினார். 1924வது ஆண்டு இவர் பிறந்து
தாத்தாவை இவர் நேரில் பார்த்தது கிடையாது. தாத்தா சித்தியான பின்னாடி தான் இவர் பிறக்கிறார். இவர் பிறந்து இவரும் தாத்தா போல பல அற்புதங்கள், இவரை பார்த்தவங்க இன்னும் ஊரில் இருக்கிறாங்க. இவர் கையால் திருநீர் வாங்கி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாதவர்கள்லாம் திருநீர் வாங்கி அவங்கெல்லாம் இன்றைக்கி இன்னும் இருக்கிறாங்க. இன்னும் அவரால் அருள் பெற்றவர்கள் பல பேர் உண்டு. சாப்பாடுக்கே வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு வந்து நின்னோடனே, யாருப்பா சொன்னேன், உங்கள் வீட்டு பானையை போய் பாரு அப்படின்னு சொன்னாங்களாம். வீட்டுக்கு போனால் பானை ஃபுல்லாக அரிசி நிறைஞ்சிருது. கண் கூட குருநாதா அப்படின்னு ஓடி வந்து செய்தாங்க. தாத்தாவுடைய குரு பூஜையை இந்த சுற்று வட்டாரத்தில் அப்படி இதுவரெல்லாம் செய்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாகேஸ்வர பூஜைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அன்னதானம், அந்த காலத்தில் அன்னதானத்தை இந்த சுற்று வட்டாரத்துக்கே தெரியாது அன்னதானம்னா என்னன்னு. அப்போ அப்படிப்பட்ட காலத்தில் எல்லாருக்கும் தாத்தாவுடைய குரு பூஜை அன்னைக்கு அழைச்சி சாப்பாடு போட்டு அந்த இவர் போட்ட இது இன்றளவிலும் அதை பற்றி பேசுவாங்க. கிட்டத்தட்ட இவர் போட்டே ஒரு 40-50 சித்தியாகி 45-50 ஆண்டுகள் இருக்கும். இன்றளவிலும் அவர் செய்த குரு பூஜையுடைய சிறப்பை பேசின்னு இருக்காங்கன்னா அதனுடைய எல்லையை என்னன்னு பாருங்கள். அவரும் பெரிய நிலை அடைஞ்சார். அதனால் அவருடைய சமாதியும் இங்கே இருக்குது. உள்ள சிற்றம்பலம் ஐயா, அதுக்கப்புறம் அவருடைய மகன் பெரிய பொன்னம்பல சுவாமிகள், அவருடைய மகன் சிவலிங்கம் சுவாமிகள், அவருடைய மகன் இளைய பொன்னம்பல சுவாமிகள். இது 4 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அப்பா, பேரன், அப்பா, அவருக்கு அப்பா, அவருக்கு அப்பா, இப்படி சொல்லி அந்த தலைமுறை முழுக்க அப்படியே வந்திருக்குது. இதனுடைய இங்கே வெளியே ஆலயத்துக்கு வெளியே இந்த பிரகாரத்திலே ஒரு சந்நிதியில் ஒரு சித்தர் இருப்பார். அவர் யாருன்னா பழனிசாமிகள்னு சொல்லி, அவர் வந்து நேரடியாக பொன்னம்பல சுவாமிகளுடைய டைரக்ட் சீடர் அவர். அப்போ குடும்பத்தை மட்டும்தான் அவர் செய்தாரா அப்படின்னு கூட சிலர் கேட்குறாங்க. அப்படி கிடையாது, அவருக்கு டைரெக்டாக அவருடைய சீடர் பாருங்கள். அவர் வந்து எங்கேயோ பிறந்து இவருக்கு வந்து முத்தையா சாமியை அணுகியிருக்கிறார். முத்தையா சாமி என்ன சொல்கிறார், நீ வந்து பொன்னம்பலம் கிட்ட போ செம்பாக்கத்தில், அவர் உனக்கு அருள் செய்வார்னு சொல்லி அவர் அனுப்பியிருக்கிறார். தான் கற்ற அனைத்து விஷயங்களையும் அவருக்கும் கூடுவிட்டு கூடுபாயிரம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவரையும் அந்த நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறார். அதாவது குருன்றது வேறு, சர்க்குருன்றது வேறு. சர்க்குரு என்றால் ஒருவரை உருவாக்குபவர். குருன்றது யார் வேணாலும் இருந்தாலும் அப்படியே போயிடலாம். ஆனால் சர்க்குருன்றது ஒருத்தர் அந்த தான் கற்ற எல்லாத்தையும் கொடுத்து அவரையும் அந்த தகுதியாக்குறது. அதுக்கு சான்று அந்த ஐயா, அவருடைய சமாதியும் இங்கே இருக்குது பாருங்கள். ஏன்னா அது நம்ம சரிப்படுத்தி நம்ம வாழறதே பெரிய விஷயம். நம்ம அந்த நிலையை அடைந்து அதை இன்னொருத்தருக்கு அந்த நிலையை கொண்டு வர்றது என்பது மிகப்பெரிய ஒரு செயல். அதுதான் சர்க்குருவுக்கு அவ்வளோ மதிப்பு. அப்படி சர்க்குருவாக விளங்குபவர்கள் இவர்கள். இவரை நாடி வருபவர்களுக்கு யாதொரு குறைவுமின்றி வாழ்விலே எல்லா விதமான நலன்களையும் பெற்று வாழ்வார்கள் என்பது இன்றளவிலும் உறுதி. ஏன்னா என்னை பக்தி கொண்டு யார் என்னிடத்திலே சரணடைகிறார்களோ அவர்களை நான் கைவிடுவதில்லை என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றளவிலும் அந்த வாக்கானது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்றல்ல, அது இன்னும் பல யுகங்கள் ஆனாலும் இவர்கள் வந்து அந்த செயலை செய்து கொண்டிருப்பார்கள் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகையால் அனைத்து அன்பர்களும் உலகம் முழுக்க வாழக்கூடிய அடியார்கள் அனைவரும் இவரை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போனாலே போதும், வாழ்க்கையிலே பல அற்புதங்களும் மாற்றங்களும் நிகழும் என்பதிலே நான் உறுதியிட்டு சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேர் வந்து இங்கே மாறி இருக்குது. வாழ்க்கையே எந்த நிலையோ போக வேண்டியவங்களோ எந்த நிலையோ அடைஞ்சிருக்கிறார்கள். எல்லா விதமான வல்லபங்களையும் பெரிய பெரிய அடியார்களெல்லாம் உருவாக்கக்கூடிய தெய்வமாக பொன்னம்பல சுவாமிகள் அமர்ந்து கொண்டு இன்றளவிலும் நம்ம எல்லாருக்கும் அந்த வழிபாடுகளையும் அந்த வழிமுறைகளும் செய்து கொண்டு அவர் திருநீர் இன்னும் பேசுது. நடந்த சம்பவங்களில் சிலதில் சொல்கிறோம். ஊரப்பாக்கத்தை சேர்ந்த அமுதான்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க, அவங்க வந்து பியூட்டி பார்லர் வச்சுருந்தாங்க. பொன்னம்பல சுவாமிகளை வந்து தரிசனம் பண்ணி அந்த ஆயுத பூஜை நெருக்கத்தில் அந்த நவராத்திரியில் அந்த டைமில் வந்து தரிசனம் பண்ணி சுவாமிகள் இந்த பூஜையிலேருந்து திருநீர் வாங்கி எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க கொண்டு போய் ஒரு 2 நாள் இருக்கும், அவங்க பூசிக்கிட்டு அவங்க மீதியை அவங்க பையில் வச்சுட்டு போகிறாங்க. திடீர்னு அவங்க ஒரு திருமணத்துக்கு ஏதோ ஒரு விழாவுக்கு போகும்போது தாம்பரம் இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் அந்த சிக்னல் வரும். அந்த சிக்னல் ஆண்டு அவங்க பின்னாடி அவங்க வீட்டுக்காரர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க பின்னாடி அவங்க உட்காந்துட்டு போகிறாங்க. அப்போது சடனாக வந்து சிக்னல் விழ அவங்க சடனாக பிரேக் அடிச்சிருக்காங்க. இவங்க பிரேக் அடித்து நிற்கும்போது என்ன ஆகுது, பின்னாடிலேருந்து ஒரு பெரிய லாரி வந்து வருது. லாரியில் வரவர் வந்து சிக்னலை கவனிச்சாரா இல்லை என்னன்னு தெரியல, லாரி பிரேக் பிடிக்காமல் வந்து அடித்து அந்த வண்டியை தட்டின உடனே இந்த 2 வீலர் அப்படியே சுற்றிக்கிட்டு போய் அப்படி விழுது. அப்படியே லாரியும் போய் அப்படியே ஒரு ஓரமாக இடிச்சின்னு நிற்குது. அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தாங்க, அவ்வளோதான், அந்த 2 வீலரில் இருந்தவங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. பார்த்தா நமக்கு 4 விரல் துண்டாகி போச்சு. அவங்க போயிருக்கணும், அப்படி அடித்த ஸ்பாட்டில் போயிருக்கணும் அப்படின்னு பார்த்து என்ன ஆச்சு ஐயோ அப்படின்னு எடுத்து பார்த்தா அவங்கள ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க
எல்லாம் முடிஞ்ச உடனே கண்ணு திறந்து நான் உண்மையிலே உயிரோடு இருக்கிறேன்னா, நான் உயிரோடு இருக்கிறேன்னான்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த அடித்த வேகம் அவங்க வண்டியில் பறந்து வந்து விழுந்து ரொம்ப பெரிய சிக்கலாக வேண்டிய சூழ்நிலை. அப்போ அவங்க கண்ணை திறந்த உடனே இது மாதிரி நான் இந்த நிலையில் இருக்கிறேன்னா அவங்க உணர்ந்தது, அவங்க வாயால் அவங்க சொன்னது என்னென்னா, எனக்கு முதல் ஞாபகம் வந்தது பொன்னம்பல சாமி தான். ஏன்னா அவருடைய திருநீர் அன்னைக்கு தான் பூசிக்கிட்டு தான் நான் பையில் வச்சுக்கிட்டு கிளம்புறேன். இன்றைக்கி அன்னைக்கு அந்த விபூதி இடாத போயிருந்தால் நான் இன்றைக்கி உயிரோடே இருந்திருக்க முடியாது. எவ்வளோ வர வேண்டியது இந்த விரல் தான் போச்சு. அந்த விரலையும் உடனடியாக அதில் சேர்த்து அவங்க அதுவும் செட் ஆகி இப்போ அதே கையினாலே அவங்க அந்த மறுபடியும் பியூட்டி பார்லர் தொழிலை செய்கிறார்கள்னா, நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன்னா அது அவர் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி அவங்க இன்றளவிலும் சொல்லி வருகிறார்கள். இது அவங்க வாழ்விலே நடந்து, இவர் இன்றளவிலும் நடந்து அவர் கண்கூடான ஒரு சம்பவம். உயிர் போகக்கூடிய சூழ்நிலையை கூட இவங்க நினச்சா அது ஒன்றுமே இல்லாத மாற்றக்கூடிய வல்லபம் குருநாதர்களுக்கு உண்டு. ஏன்னா குரு ஒண்டி தான் அந்த கருணையினாலே அந்த வினைகளை எடுக்க முடியும். வேறு யாரும் அதை செய்ய முடியாது. இறைவன் கூட அதை அப்படியே அனுபவிக்கிட்டு தான் விடுவார். ஆனால் இது மாதிரி சித்தர்கள் அந்த குழந்தைங்க நம்மளை சரணாகதி அடைச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய வினைகளை நம்ம எடுத்து அவங்களுக்கு அருள் ஒன்று செய்வாங்க. அதுதான் குருநாதருடைய மகிமை. பொன்னம்பல சாமிகளுடைய வம்சாவழியினர்கள். இவர் பொன்னம்பல சாமியுடைய இளைய பொன்னம்பல சாமியுடைய எங்கள் பெரியப்பா, அதாவது முதல் பையன் சிற்றம்பலம் ஐயா. அவர் உள்ளே இருக்கிற சிற்றம்பலம் மாரியே இவருடைய மகனுக்கும் சிற்றம்பலம்னு பேர் வச்சாங்க. அவருடைய இளைய குமாரன் இவர் பேரும் பொன்னம்பலம். அண்ணன் ஆனந்தன், விவேகானந்தன், எங்களுடைய பெரியப்பா மகன். இவரும் இவங்க 2 பேர் தான் ஆலயத்தை இப்போது நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அதை வம்சாவழியினரே அது அந்த 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 ஃபேமிலியே அதை ரன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போது இவங்க பிஸியாக இருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த கோவிலே இருந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் சிறப்பு நாட்கள் அப்படின்னு பார்த்தா உள்ள சிற்றம்பல சுவாமிகளுடைய அந்த சித்தி அடைந்த நாள் மார்கழி திருவாதிரை அன்னைக்கு அவருக்கு குரு பூஜை. ஸ்ரீலக்ஷ்மி பொன்னம்பல சுவாமிகள் மகா குரு அவருக்கு மாசி மாதம் உத்திராடம் அந்த கோலாகலமாக நடக்கும். அப்படியேற்பட்ட திருவிழா மாதிரி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவ்வளோ சிறப்பாக நடக்கும் அந்த திருவிழா. அவருடைய குரு பூஜை மாசி மாதம் உத்திராடம். சிவலிங்கம் ஐயா அவருடைய குரு பூஜை புரட்டாசி மாதம் அமரபட்சம் சுவாதிசி திதியிலே அவருடைய குரு பூஜை நிகழும். இளைய பொன்னம்பல சுவாமிகள் மார்கழி மாதம் பூராட நட்சத்திரம், இவரும் பயங்கரமாக சிறப்பாக நடக்கும். மார்கழி மாதம் பூராட நட்சத்திரம் பாருங்கள். அவர் குரு, இவர் சீடர். குருநாதர் உத்திராட நட்சத்திரம், சீடர் பூராட நட்சத்திரம். எப்படி யார் தீர்மானம் பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது இறக்கிற தருவாயின்றது யாராலையும், அது ஒரு மனுஷனுடைய வாழ்ந்து அது சித்தி அடைகிற வாழ்க்கையினுடைய இறக்கிற நேரம் தான் அது அவன் வாழ்ந்தோடைய அர்த்தம். குரு சீடன்று நம்ம ஊருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பரம்பொருள் ஏற்றுக்கணும் இல்லையா? பரம்பொருள் ஏற்றுக்கணுன்றது சான்று இதுதான். அவர் குரு உத்திராட நட்சத்திரம், சீடன் பூராடம் உத்திராடம். எப்படி வருது பாருங்க. அது நம்மளால கிடையாது. அது மாதிரி நம்ம 4 சமய ஆச்சாரியர் 4 கூட சித்திர சதயம் நாவுக்கரசர், வைகாசி மூலம் திருஞான சம்பந்தர், ஆனி மகம் இவர் மாணிக்க வாசகர், ஆடி சுவாதி சுந்தரர். 4 எப்படி அமைது பாருங்க மாதம். இது யார் தீர்மானம் பண்ணுறது? அதே மாதிரி இந்த குரு சீடர் அந்த உறவு பாருங்க. அது சித்தி அடையும் போது கூட பூராடம் உத்திராடம் அது மீட் ஆகுது பாருங்க. அந்த மாதிரி ஒரு மார்கழி பூராடம் அன்று இளைய பொன்னம்பல சுவாமிகள் சித்தி அடைந்தது. அவருடைய சீடர் பொன்னம்பல சுவாமிகளுடைய சீடர் பழனிசாமிகள் தை மாதம் பூராடம் அவரும் பூராடம் பாருங்க. அவர் சீடர், அவரும் பூராடம். தை மாதம் பூராடம் அன்று அவருக்கும் அந்த குரு பூஜை விழா, 5 பேருடைய குரு பூஜை விழாவும் நடக்கும். அதில் வெகு விமர்சையாக பொன்னம்பல சுவாமிகளும் இளைய பொன்னம்பல சுவாமிகளும் நடக்கும். இது வருடாந்திர விஷயங்கள். மாதம் என்ன நடக்கும்னா, மாதம் பூராட நட்சத்திரத்திலே சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும், உத்திராட நட்சத்திரத்திலே சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் நடைபெறும். மாதாந்திரம் பௌர்ணமி வெகு விமர்சையாக நடக்கும். அது மட்டும் அல்லாமல் பிரதோஷம் அன்னைக்கும் வெகு சிறப்பாக நடக்கும். இது மாதாந்திர பூஜைகள். அது மட்டும் அல்லாமல் தினசரி 2 கால பூஜைகள் ஆலயம் நடக்கிறது. காலையில் ஒரு பூஜை,
மாலையில் ஒரு பூஜை, நித்தியப்படி 2 பூஜை நடக்கும். இதுக்கு நித்திய பூஜைக்கு என்னுடைய இதுக்காக பங்களிப்பாக இருக்கட்டும், பொன்னம்பல சாமிகளுக்கு என் பேர் எனக்கு கல்யாண நாள், இல்லை எனக்கு பிறந்த நாள், இல்லை என் குடும்பத்தில் ஒரு நினைவான ஒரு நாள், இந்த நாளில் எங்கள் பேரில் உள்ள பூஜை நடந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு விருப்பப்படுகிறவர்கள் ஆயுள் சந்தாவாக 1000 ரூபாய் பதிவு கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆயுள், நீங்கள் நம்ம காலம் சென்ற பின்போ அந்த நாளில் இந்த இடத்துல உங்கள் பேரில் உங்கள் அர்ச்சனை நடந்து திருநீர் பிரசாதம் உங்கள் வீடு தேடி வரும். அப்படி ஒரு நிகழ்வாக இந்த ஆலயத்தில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து அன்பர்களும் வந்து பொன்னம்பல சுவாமிகளுடைய மடத்திலே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்து கால் வச்சுட்டு போனீங்கன்னா நிச்சயமாக வாழ்நாள் தலையெழுத்தே மாறும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வந்து போனவர்களுடைய வாழ்வு மாறியுள்ளது, அது சத்தியமாக கூறப்படுகிறது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கல்ல சிவலிங்கம், அது கீழே தாங்க இருக்கிறார் பொன்னம்பல சுவாமிகள். இவருடைய பேரன் தான் இவர், தாத்தா பேரே இவருக்கு வச்சுக்கிது. இவர் இளைய பொன்னம்பல சுவாமி, இவர் நந்திங்கீழே இருக்கிறவருங்க. இவருடைய திருவடி பாதுகை பாதரட்சன்றது தாங்க இது. அவர் போட்டிருந்தது 191வது குரு பூஜை. இப்போ டிசம்பர் மாதம் குரு பூஜை மாசி உத்திராட நட்சத்திரம் நடந்தது. இவர் மார்கழி போராட நட்சத்திரம். அந்த காலகட்டத்தில் ஆஸ்பத்திரி இல்லாத காலகட்டத்தில் நோய் நொடிலாம் வந்தால் விபூதி கொடுத்து எல்லாத்தையும் சரிப்படுத்தினாரு. துர்தேவதையெல்லாம் கெட்ட வராத, நெருங்காத, அண்டாத அரண் மாதிரி இந்த வட்டாரத்தை காப்பது பண்ணார். மயிலாப்பூரில் சித்திர குளம்னு சொல்லுவாங்க. அது சித்திர குளம் இல்லை, சித்தர் குளம். சித்தர்கள்லாம் ஒன்று கூடி அளவலாவி பேசி அந்த குளத்தில் நீராடிட்டு ஆன்மீக விஷயங்கள், லௌகிக விஷயங்கள்லாம் பேசுவாங்க. திருவண்ணாமலையில் ரமண மகரிஷிக்கு முன்னாடி குகை நமச்சிவாயன்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கும் இவங்கெல்லாம் நண்பர்கள். அந்த காலகட்டத்தில் அவங்களாம் நண்பர்கள். அவங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருந்தது, கூடு விட்டு கூடு பாயிற ஆற்றல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் அது ஒரு பொற்காலமாக இருந்தது. உங்களுடைய குறைகள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம், நிவாரணம் கிடைக்கும், மீண்டும் வர தூண்டும், வைப்ரேஷன் ஆகும். நானும் மன நம்பிக்கை மெயின். அந்த நம்பிக்கையோடு நம்ம இங்கே வந்தீங்கன்னா, ஒரு தடவை வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா மீண்டும் மீண்டும் வர தோன்றும். அதாவது இங்கே வந்து இப்போ இந்த குரு பூஜைக்கு முன் குரு பூஜை ஒருத்தர் வந்தாங்க. அவங்க 5-6 வருஷம் ஆகிப்போச்சு, குழந்தை இல்லைன்னுட்டு கேட்டு வந்தாங்க. அவங்களுக்கு அந்த பொண்ணு கூட இங்கே வரலை. இங்கேருந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு பாயாசம் எடுத்து போய் அங்கே கொடுத்தாங்க. அது அந்த பொண்ணு பருகி மாதமாகி கர்ப்பவதி ஆகி குழந்தை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்கன்னு போன குரு பூஜைக்கு 100 கிலோ அரிசி வாங்கி கொடுத்துட்டு போனேன். அது மாதிரி எது ஒன்றும் நடக்கும். மனநம்பிக்கை மெயின். அதாவது நம்ம எந்த கோரிக்கை, குழந்தையின்மை, திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தைங்க படிப்பு, நோய் நொடி இருந்தால் குடும்பத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள்லாம் தேரணும் அப்படின்ட்டு வேண்டிக்கணும்னா நிச்சயமாக அது நிறைவேறுங்க. மீண்டும் வர்றதுக்கு தோன்றும். இவருடைய மகன் தான் நான் 5வது தலைமுறை, இவங்கெல்லாம் 6வது தலைமுறை, அவங்க பிள்ளைங்க 7வது தலைமுறை, அப்படி கணக்குங்க. அதாவது கோயில் கட்டினதுனால அது தலைமுறை தெரியுது, மற்றபடி ஒன்று. எல்லாம் அவசியம் பாருங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே அமர்ந்து மனம் விட்டு பேசி 300 வருஷத்துக்கிட்ட ஏறக்குறைய ஆகுது. நீங்கள் கூட அவரை தாத்தான்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. அதாவது தாத்தான்றது உறவுக்கு உரிமை அதிகம், உறவுக்கு உரிமை அதிகம். எது வேணாலும் கேட்கலாம், அதெல்லாம் நடக்கும். அதனால் வாங்க, வந்து பாருங்கள், மீண்டும் வர தோன்றும். அந்த மாதிரி நட்சத்திரம் தான். வணக்கங்க. என்னோடய பேர் பொன்னம்பலம். நாங்கள் 6வது தலைமுறை. இங்கே இவங்களோட சிறப்பு என்னென்னா
இவர் இளைய பொன்னம்பல சுவாமிகள் பார்த்திங்கன்னா ஈரோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா அவரை தாத்தாவாக அவரை தான் வந்து எல்லாமே வந்து கூப்பிடுவாங்க. அவங்க ஊரில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதியோ இல்லை வேறு ஏதாவது தீராத ஒரு பிரச்சனையோ இல்லை தொழிலையோ குடும்பத்துலேயோ அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வருதுன்னா அவங்க வந்து எதையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு வருவாங்க. அவர்கிட்ட வந்து அவர் வெள்ளிக்கிழமைனா வந்து அவர் பூஜையை முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே பூஜை முடிச்சுட்டு அவர் எல்லாருக்கும் ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து க்யூவில் நிற்பாங்க. 2 தெரு வந்து க்யூ வந்து நிற்கும். அவர்கிட்ட விபூதி பிரசாதம் வாங்குறதுக்காக வந்து 2 தெருவுக்கிட்ட க்யூ நிற்கும். அவர்கிட்ட வந்து எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. வந்து விபூதி வாங்கிட்டு போவாங்க. அவங்க என்ன மனசில் நினச்சிக்கிட்டு வந்தாங்களோ அது வந்து நிவர்த்தி ஆகிடும் அவங்களுக்கு. அதுதான் அவரோட சிறப்பே வந்து இந்த கோயிலோட சிறப்பேன்னு பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒன்றாலும் மனசில் நினச்சிக்கிட்டு வந்தாலும் அவர் வந்து அந்த விபூதி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அது என்ன நீங்கள் அதை வேண்டிகிட்டு வந்தீங்களோ அந்த விபூதி வச்சு அதை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். அது மாதிரி ஒரு சக்தி வாய்ந்தவர் தான். இன்றளவும் அந்த விபூதி மூலமா எல்லாருக்கும் அது நல்லது செஞ்சிகிட்டு இருக்கார். அவரோட விபூதி அவருக்கு அபிஷேகம் பண்ண விபூதியை வந்து அதை தான் நாங்கள் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மூலமா பார்த்தீங்கன்னா அவங்களோட இப்போ தேவை எல்லாமே பூர்த்தி ஆகிட்டு இருக்கு. மடத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னா அன்னபூரணி அம்மா. இவங்க வந்து என்னென்னா பொன்னம்பல சுவாமிகளுடைய அதாவது எல்லா சித்தருக்கும் ஒரு அம்பாள் வந்து துணை இருப்பாங்க. திருப்பூரூர் சிதம்பர சுவாமிகள் அப்படின்னா மீனாட்சி அம்மா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னா காளி. அது மாதிரி ஒவ்வொரு சித்தருக்கும் ஒரு அம்மா. குமாரதேவருக்கு பெரிய நாயகி. அது மாதிரி சித்தருக்கு ஒரு அம்பாள் துணை இருக்கணும். அதுமாதிரி நம்ம பொன்னம்பல சுவாமிகளுக்கு மாதா அன்னபூரணி. இவங்க என்னென்னா சுவாமிகள் வந்து அதாவது பெரிய பொன்னம்பல சுவாமிகளும் அம்பாளுடைய அருள் பெற்று வடை பாயசத்தோட சாப்பாடு வர வச்சாங்க. இளைய பொன்னம்பல சுவாமிகளுடைய அம்மா வந்து சொல்கிறாங்க, அம்பா எந்த நேரமும் சாமின்னு சாமி கும்பிட்டுன்னு இருக்கீங்க, உனக்கு என்ன சாமியாக சாப்பாடு போட போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது பூஜை ரூமை சாத்திட்டு வீட்டில் உட்காந்துட்டாங்க. என்ன இவர் உள்ளே போயிட்டாப்புல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சும்மா ஒரு 5 நொடிகளிலே அந்த கதவு வீடு ஃபுல்லாக கமன்னு வாசனை. என்னென்னு கதவு திறந்து பார்த்தா 16 விதமான பட்சணங்களோடு பெரிய வாழலையில் சாப்பாடு இருந்துதான். அது எப்படி அங்கே வந்து யாரும் இல்லாத அறையில் எப்படி வர முடியும்னா இந்த அம்பாளுடைய அருள் பெற்றதுனால 2 பொன்னம்பல சுவாமிகளும் அன்னபூரணி சுவாமிகளுடைய அம்பாளுடைய அருள் பெற்றவர்கள். அதனால் இந்த மடத்தில் அன்னபூரணி அம்மா இன்னொலையும் வழிபாடு செய்து வருகிறோம். யார் வீட்டில் அந்த இவங்களை வந்து வணங்கிட்டு போனால் அந்த அரிசி பஞ்சம், இந்த உணவு பஞ்சம், செல்வத்துக்கு எந்த குறையும் வராது. எல்லாமே அம்மா இன்றளவிலும் செய்து வருகிறார்கள். பல பேர் இந்த ஊரில் கல்யாணம் பண்ணுறோம், விசேஷம் பண்ணுறோன்னா அந்த அம்மா கிட்ட வந்து அம்மா இது மாதிரி விழா நடக்கும் போது இந்த உணவு பற்றாமல் இருக்கக்கூடாது, எல்லாரும் வந்து திருப்தியாக போகணுன்னு வேண்டிக்கிட்டு போனால் நிச்சயமாக அது வந்து பரிபூர்ணத்துவம் அடையும், வந்து நன்றி சொல்வார்கள். அது மாதிரி அந்த அம்மாவுடைய அருள் இன்றளவும் இருக்கிறது. இந்த மடத்தில் இது ஒரு தனி சிறப்பு. மேலும் நம்ம பொன்னம்பல சுவாமிகள் மடத்தை வந்து தரிசனம் செய்ய விரும்புவார்கள். சென்னையிலிருந்து திருப்போரூர் வந்து அடைந்து திருப்போரூர் டு செங்கல்பட்டு செல்லும் மார்க்கத்திலே 7 கிலோமீட்டரில் அந்த T50 என்று சொல்லக்கூடிய பேருந்து வரும். காந்திபன், பழனி முருகன் போன்ற பேருந்துகளில் ஏறினீங்கன்னா செம்பாக்கம் என்று கேட்டிங்கன்னா இறங்கிடலாம். மெயின் ரோட்லேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் நடந்து வந்தால் பொன்னம்பல சுவாமிகளை அடையலாம். தாம்பரத்திலிருந்து வருபவர்கள் 55R என்று சொல்லக்கூடிய பேருந்திலே வந்தால் ஊர் உள்ளேயே வரும். ஒரு நாளைக்கு 3-4 தடவை அந்த பேருந்து வருகிறது. அதுலேயும் வந்து தரிசனம் செய்து போகலாம். செங்கல்பட்டு டு திருப்போரூர் செல்லும் மார்க்கத்திலே இந்த பேருந்துகளே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஆலயத்தை அடையலாம். ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணிலிருந்து மதியம் 1 மணி வரை, மாலை 5 மணிலிருந்து இரவு 8 மணி வரை ஆலயம் திறந்திருக்கும். எப்போனாலும் வந்து பொன்னம்பல சுவாமிகளை தரிசனம் செய்துட்டு போகலாம். விழா நாட்களிலே இன்னும் கூடுதலாக நேரங்கள் மாறுபடும். நன்றி, வணக்கம். அனைவரும் வந்து பொன்னம்பல சுவாமிகளுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்க. குருவருள் நாடில் திருவருள் சித்திக்கும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.
தந்தையும் நீயே தாயும் நீயே சர்க்குருநாதரும் நீயே சிந்தையும் துருகி தேடி செம்பாக்கம் தேசிகன் உருவையும் கண்டேன் பைந்தமிழ் எனக்கருள் பொன்னம்பலவனே பரமதேசிகனே சிவா திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விவேகானந்தன். இங்கே இந்த பொன்னம்பல சுவாமிகளோட 6வது தலைமுறை. இங்கே வந்து மொத்தம் 5 பேர் இருக்காங்க, சமாதி அடைஞ்சிருக்காங்க. பொன்னம்பல சுவாமி, அவருக்கு அப்பா சிற்றம்பல சுவாமி, அதுக்கடுத்து அவரோட மகன் சிவலிங்க சாமி, அதுக்கடுத்தது இளைய பொன்னம்பல சுவாமி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க பொன்னம்பல சுவாமியோட சீடர் ஒருத்தர் இருக்காங்க, பழனிசாமின்றவங்க. மொத்தம் 5 பேர். இதில் இவங்க 2 பேர் தான் உள்ள லிங்கத்துக்கு கீழே இருக்கிறவரும் நந்தி கீழே இருக்கிறவரும் தான் இந்த அஷ்டமா சித்திகள் கூடு விட்டு கூடு பயந்து விபூதிலாம் கொடுத்து எல்லா நோயும் குணப்படுத்தினாங்க. உள்ள இருக்கிறவரோட நட்சத்திரம் வந்து உத்திராட நட்சத்திரம், மாசி உத்திராடம் மகாகுரு விஜய். நந்தி கீழே இருக்கிறவர் வந்து மார்கழி போராட நட்சத்திரம். மாதம் அந்த நட்சத்திரம் அபிஷேக ஆராதனை உண்டு. டெய்லியும் 2 கால பூஜை நடக்குது. இவங்க வந்து இவரோட மகிமை என்னன்னா திருநீர் தான். வரவங்களுக்கு எல்லாரும் விபூதி தான் கொடுப்பாரு, எந்த குறைகளாக இருந்தாலும். உள்ள லிங்கத்துக்கு கீழே இருக்கிறவர் வந்து 191 ஆண்டு ஆகுது. இங்கே நந்தி கீழே இருக்கிறவர் வந்து 1976 சித்தியானார். இப்போ 48 வருஷம் முடிஞ்சுது. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஒரு 60 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கண்ணார பார்த்தவங்க அவர் கையால் விபூதி வாங்கி எல்லாம் குணமடைஞ்சிருக்காங்க. திருநீர் தான் அவங்க மகிமை. அவங்க வாழ்ந்து வந்து நெசவு தொழில் செஞ்சுட்டு தான் இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடோட இருந்தாங்க. அவர் வீடு தேடி வரவங்களுக்கு விபூதி தான் கொடுப்பாரு. அந்த தியானத்திலே இருப்பார், எந்த நேரமும் விபூதி கொடுப்பாரு, எந்த குறைகளும். வரவங்க என்னன்னு கூட சொல்ல மாட்டாங்களா, அவர் வருவாங்க, அவங்க விபூதி கொடுப்பாங்க. அவங்களுக்கு குறை என்னவோ அது அவங்களுக்கு தானாகவே சரியாயிடும். அந்த மாதிரி மகிமைகள்லாம் புரிஞ்சவங்க. அஷ்டமா சித்திகள் கூடு விட்டு கூடு பயறது. இவரோட குருநாதர் வந்து மயிலாப்பூர் முத்தியா சுவாமி, உள்ள லிங்கத்துக்கு கீழே இருக்கிறவரோட குருநாதர். நந்தி கீழே இருக்கிறவர் வந்து இவரோட குரு. அவர் இதுதான் தாத்தாவே நினைச்சு தியானம் பண்ணி அவர் வந்து முகம் பார்க்குற கண்ணாடியில் வந்து அவருக்கு வந்து தீட்சை கொடுத்தாரு. எங்கள் தாத்தா வந்த பிறகு எங்களுக்கு நல்ல எந்த ஒரு பயமும் இல்லாத இப்போது வீடுங்க நிறைய இருக்குது. அப்போ வந்து வீடே கிடையாது. அங்கங்கே ஒரு 4-5 வீடு தான் இருந்தது. எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஒன்று ஓடியாந்து தாத்தா மடியில் விபூதி வச்சு கொடுங்கன்னு சொல்லுவோம். கொடுத்து எடுத்து போய் ஜலத்தில் போட்டு குடிப்போம், உடம்பு சரியாயிடும். அதே போல் இருந்தது. பசங்க 2-3 ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கும் ஒயரிங் வேலை, பிளம்பர் வேலைலாம் செய்வார். இவருக்கு வந்து அடிப்பட்டோம். அங்கங்கே பிளம்பர் கம்பம் ஏறி லைட்லாம் மாட்டோம். அவருக்கு அடிப்படும். நேராக தாத்தாக்கிட்ட வந்து சொல்லுவோம். 5 கண்டத்துலேருந்து காப்பாற்றினார். 5 கண்டம் காலில் தென்னை மரத்துலேருந்து விழுந்தார். ஒயரிங் பண்ண சொல்ல மிஷினு காலில் பட்டு போச்சு. அப்புறம் வந்து இது அவர் ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்தார். எல்லாத்துக்கும் ஆனால் எலும்பு கூடலைனால நடக்க வச்சு அவருக்கு கை வருமானம் கொடுத்துக்கின்னு இருந்தார். பையன் கம்பெனியில் தான் வேலை செய்கிறான். மருமம் வந்த போய் எல்லாம் குழம்புங்கிறதுல நல்லா இருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு இதுவும் இருந்தாலும் தாத்தா கோயிலில் வந்து விபூதி வாங்கி எடுத்துக்கிட்டு போனோம்னா நல்லபடியாக ஆயிடுது. அந்த ஒரு குறை எங்களுக்கு இது வரைக்கும் இங்கே வந்த பிறகு தாத்தா இருக்கிறாருன்ற பயம் இல்லாத 5 கண்டத்துலையும் காப்பாற்றினார். 6வது கண்டத்தில் இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போனார். அப்போட சொல்லுவார், எனக்கு தாத்தா இருக்கிறாரு, இனி பயப்படாதன்னு வரும். ஆனால் எவ்வளோ கஷ்டத்துலேயும் இருந்தோம். ஆஸ்பத்திரியில் போய் இருந்தார். கடைசியில் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற நேரத்துக்கு கூட வந்து நான் தாத்தாவை பார்த்துக்கணும் வரேன்ட்டு வந்து 4 நாள் இருந்தார். அப்போ என்ன பண்ணார், தெருவில் கம்பல் லைட்டு வீட்டுங்களில் சர்வீஸ் பண்ணோம், எதனாக்கா கூப்பிடுவாங்க, ஓடுவார். செய்துட்டு வந்தோம். ஆஸ்பத்திரிக்கு போனார். ஐசியூவில் இருந்தார். இருந்து வர்ற போது அந்த மூளையை டர்னை திரும்பும் போதே நல்லா. ஆனால் தாத்தாட்ட போய் வேண்டி நான் தாத்தாட்ட எல்லாருக்கிட்டும் செல்லிமா வேண்டாட்சம்மா கோயிலுக்கெல்லாம் போய் வந்துட்டு என் குறைய சொல்லிட்டேன், என்னை நல்லபடியாக இட்டு போங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு பயம் இல்லை அன்னிட்டு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து இப்படி திரும்பங்காட்டியும் அவர் இதாகிடுச்சு. எல்லையும் வரைக்கும் அவர் உயிர் பிரியவும் அந்த மாதிரி எனக்கு தாத்தா இட்டு போட்டார். அத்தை தான் நான் நினச்சிக்கிறேன். 5 கண்டத்தில் காப்பாற்றினார். 6வதுல அவர் இட்டு தாத்தா நல்லபடியாக எங்களை வச்சுக்கிறாரு. எந்த ஒரு இதுவும் இல்லை. கட்டத்துக்கு துணியோ வயிற்றுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத இந்த தெருவில் வந்து நல்லா இருக்கிறோம். அப்போ கஷ்டப்பட்டோம்.
அவ்வளோ முதல்லலாம் சின்ன பொண்ணு நல்லா கஷ்டப்பட்டோம். இப்போ எந்த ஒரு குறையும் இல்லை. நல்லா இருக்கிற நேரத்துக்கு தாத்தா இட்டு போட்டார். ஆனால் எங்களை காப்பாற்றுறாரு. இப்போ எந்த ஒரு இதுவும் இல்லாத ஊர் மக்கள் அதே வர்றவங்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம், இங்கே இருக்கிறாங்க இந்த விபூதி வாங்கி போய் விடுங்கோ, அவர் தாத்தா பார்த்துக்குவார், எந்த ஒரு குறையும் இல்லை. எந்த ஒரு கண்டமோ ஒரு இது வந்தாலும் வந்து தாத்தா கோயிலில் வந்து ஜனங்க வந்து பார்த்துட்டு அதே போல் செய்வாங்க. எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு கொடுப்பனை இருக்குது. குழந்தை இல்லைன்னா கூட வந்து தாத்தா கோயிலில் வந்து பாருங்கன்னுவோம். அந்த மாதிரி வந்து எவ்வளோ பேர் அந்த மாதிரி பார்த்துட்டு செய்துட்டு போய்க்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஐயாவை பற்றி சில விஷயங்கள் குறுகிய காலத்தில் தான் ஐயாவுடைய தரிசனம் நமக்கு கிடைச்சிது. அதிலிருந்து கிடைச்ச அனுபவங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஐயா ஆணையிட்டிருக்காரு. அதை சொல்கிறேன். தினசரி காலையில் மாலையில் ஐயாவுடைய தரிசனம். சமீபத்தில் தான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த ஊரில் வந்து குடியமர்ந்தோம். ஐயாவுடைய அருளால் சிறப்பாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. கொஞ்சம் பூ செடியெல்லாம் வச்சோம். நல்ல இந்த நீலம் பூ அப்படி சொல்லுவாங்க, பூக்குது. அன்றாடம் நானும் வயதான காலத்தில் நானும் என் மனைவியும் நான் கிள்ளி கொடுத்துருவேன், அவங்க கட்டி கொடுப்பாங்க. ஐயாவுக்காக சமர்ப்பிக்கிறோம் கொண்டு வந்து. சமீபத்தில் காசி போய் வந்தோம். இப்போது போகும்போது சிறப்பாக போனோம், வரும்போது மிகவும் துன்பம் இருந்தது. அப்போது 2 நாள் ட்ரெயின் பிரயாணம். அப்போது ஐயாவை தான் நான் வேண்டிட்டேன், ஐயா உங்களை வேண்டி தான் நான் காசிக்கு வந்தேன், நீங்கள் தான் அனுப்பிச்சி வச்சிங்க, ரொம்ப சிரமமாக இருக்க, நீங்கள் தான் நல்ல மாதிரி என்னை கொண்டு போயிட்டு ஊரில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஒளி தெரிஞ்சுது. படுக்க இடம் கிடையாது, ரயிலில் நிற்க இடம் கிடையாது, அவ்வளோ சிரமமாக இருந்தது. 2 இரவுகள் வந்தாகணும். இப்போ முதல் இரவு நான் ஐயாவை வேண்டி, ஐயா உங்களாண்ட அனுமதி பெற்று தான் வந்தேன், நான் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் தான் என்னை நல்ல மாதிரி கொண்டு போயிட்டு ஊரில் சேர்க்கணும், உங்களை தரிசிக்கணும் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி ஏதோ பல சிரமங்கள்னால வந்து சேர்ந்துட்டோம். மீண்டும் புஷ்பங்கள் கிள்ளி கட்டி கொடுக்குறதுக்கு பூவெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தது. உடம்பு வேறு அசதியாக இருந்ததுனால பூவே நிறைய பூக்கலை. இப்போ திருப்பி நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு சொன்னேன், இதெல்லாம் இல்லை, நீ தாத்தாவாண்ட சொல்லு, தாத்தா நிறைய பூக்கணும், நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா உடனே மறுநாள்லேருந்து நிறைய பூக்கள் பூத்துது. இன்றைக்கும் கூட ஒரு 3 சரம் நீலப்பூ அப்படி சொல்லுவாங்க, அது கட்டி எடுத்தாந்து சமர்ப்பிச்சிருக்கிறோம். அதனால் ஐயா தான் எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காரு, சந்தோஷமாக இருக்குது. ஐயா வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதனால் நானும் அதை அனுபவிக்கிறேன். ஐயாவுடைய அருளால் எது இருந்தாலும் ஐயாவாண்ட சொல்லிவிடுவேன், ஐயா நீங்கள் பார்த்துக்குங்க, ஐயா நீங்கள் தான் வழி நடத்துகிறீங்க. வணக்கம் எல்லாருக்கும்.